ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு கிறிஸ்பியான ஸ்டிக் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இதுக்கு அதில் உள்ள தோலில் எடுத்துக்கிறோம். இதில் உள்ள தோல்லாம் உரிச்சிட்டு இந்த அளவுக்கு தோலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உரிச்சிட்டு சின்ன சின்ன ரொம்ப மெலிசான ஸ்லைஸாக போட்டுக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லைஸாக அரிஞ்சிட்டு அப்புறம் குச்சி மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஈவனாக வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு தின்னாக குச்சி மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை எல்லாத்தையும் தின்னாக குச்சி மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போது தண்ணியில் இதை வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சால்ட் போட்டுட்டு மாவு மாதிரி இருக்கும் கிழங்கு மாவு மாதிரி இருக்குன்றதுனால அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிற மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சூடாகட்டும். கடாயில் ஆயில் வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை போட வேண்டியதான். அது ஆயிலில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடணும். இல்லைன்னா வெளிப்பக்கம் ஒண்டி தான் வெந்திருக்கும், உள் பக்கம் வேகாது. இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பொரித்து எடுத்துக்கிறோம். இப்போ இதோட மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிட்டு, முன்னாடியே சால்ட் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் அளவு கம்மியாக பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். மரவள்ளி கிழங்கு வச்சுட்டு இப்போ இது நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.